ஆசிய கோப்பை கிரிக்கெட்டின் சூப்பர் 4 சுற்றில் இலங்கைக்கு எதிரான முக்கிய போட்டியில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழந்து 133 ரன்கள் எடுத்தது. கமிந்து மெண்டிஸ் 44 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து அதிகபட்ச ரன்களை அடித்தார். இலங்கை அணியின் முக்கியமான வீரர்கள் குசல் மெண்டிஸ், பதும் நிசாங்க, குசல் பெரரோ, சரித் அசலாங்க, தசுன் ஷனகா ஆகியோர் மொத்தமாக சொதப்பினர். பாகிஸ்தான் தரப்பில் ஷஹீன் அஃப்ரிடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உசைன் தலாத் மற்றும் ஹாரிஸ் ரஃபூப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். பின்பு ஆடிய பாகிஸ்தான் அணி 5.3 ஓவரில் 45 ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கம் அளித்தது. சாகிப் சதா ஃபர்காட் 15 பந்தில் 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதன் பின்பு பாகிஸ்தான் விக்கெட் கொத்து கொத்தாக விழுந்தது. ஃபக்கர் ஜமான், சயீம் அயூப், கேப்டன் சல்மான் ஆகா என அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் பாகிஸ்தான் 57க்கு 4 என பரிதவித்தது. பின்பு முகமது ஹாரிஸும் அவுட் ஆனார். இதனால் பாகிஸ்தான் 80க்கு 5 என்ற நிலையில் இருந்தது. இதன் பின்பு ஜோடி சேர்ந்த முகமது நவாஸ், உசைன் தலாத் 32 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெற வைத்தனர். பாகிஸ்தான் அணி 18 ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழந்து 138 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கை அணியின் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பும் மங்கியுள்ளது. நாளை இந்தியாவும் வங்கதேச அணியும் மோதுகின்றன. இந்த போட்டியில் வங்கதேசம் வென்றால் பாகிஸ்தான் அணியின் நிலைமையும் சிக்கலாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.